ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நியூ மன்னா டிவி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று. இந்த உலகத்தில் இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிற தேவன். உலகத்தில் அநேகர் பணத்தை வைத்து பெருமை பாராட்டுறாங்க, படிப்பை வைத்து பெருமை பாராட்டுறாங்க, ஆள்பலத்தை வைத்து பெருமை பாராட்டுறாங்க, அதிகாரத்தை வைத்து பெருமை பாராட்டுறாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார் என்பதை வைத்து நம்ம என்ன பண்ண முடியறதில்லை அப்படின்னா சந்தோஷப்பட முடிவதில்லை. காரணம், தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ளவில்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மரண பரியந்தம் நம்மளை நடத்துகிற தேவன். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நான் பார்க்கிற வானம், பூமி, சூரியன், அதில் உள்ள எல்லாவற்றையும், கடல், சமுத்திரம், அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன். அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. இந்த வேளையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை தைரியமாகவும் ஆசீர்வாதமாகவும் வல்லமை உள்ளதாகவும் காணப்படும். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். சிருஷ்டி கர்த்தர், வல்லமையுள்ள ஆண்டவர். அவர்தான் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி. இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில நிறைய பயம், அநேக காரியங்களை குறித்து பயம், எதற்கெடுத்தாலும் பயம். ஆனால் நம்முடைய தேவன் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். ஏன்? எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்த பயம், தேவைகளை குறித்த பயம், பலவிதமான பயங்கள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதன் மத்தியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவ ஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் நம்மளை விட்டு போய்விடும். முதலாவது, நாம் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டி கர்த்தர், உருவாக்குகிற தேவன், இல்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். இரண்டாவதாக நம்ம பார்க்கிற தேவன் தோன்ற பண்ணுகிற தேவன், மறைய பண்ணுகிற தேவன், விளைய செய்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன். எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது. அந்த தேவனை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் உருவாக்குகிறவர், நிரப்புகிறவர், ஆளுகை செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவன் இயேசு. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. முழு பிரபஞ்சத்திலும் அண்ட சராசரங்களிலும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் பலவிதமான காரியங்கள். தேவன் உருவாக்கி சிருஷ்டித்து வைத்திருக்கிற காரியங்கள் பயங்கரமான காரியங்கள். சூரியனை குறித்து பார்க்கும் பொழுது, சந்திரனை குறித்து பார்க்கும் பொழுது, நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது, கேலக்சிகளை பார்க்கும் பொழுது, அவைகளெல்லாம் மகா பெரியவைகளாக இருக்கிறது. இவைகளெல்லாம் உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. இந்த நாளிலே நாம் இதை அறிந்து கொண்டால் யாருக்காகவும் எதற்காகவும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களோடு என்னோடு கூட இருக்கிறவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். ஒரு காரியம் நமக்கு தேவை என்றால், அது பூமியில இல்லை என்றாலும் அதை உருவாக்கி கொடுக்கிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் மிகவும் மிகவும் பெரியவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக காணப்படும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் நம்மால் தைரியமாய் வாழ முடியும். காரணம், உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர், உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். அவர் உருவாக்குகிறவர், நம்ம மறந்துடக்கூடாது. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ ஞானி, சர்வ வியாபி, எங்கும் இருக்கிற தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர்,
ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதானம் இல்லையா? சமாதானத்தை கொடுக்கிறார். அற்புதங்கள் நடக்கணுமா? அற்புதங்களை செய்கிறார். யோசிச்சு பாருங்க, சீசர்கள் 12 பேர் கூட தான் இருக்கிறாங்க. ஆனா பயந்துட்டாங்க. வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது காற்றையும் கடலையும் பார்த்து அவங்க சொல்ற வார்த்தை பார்த்து பயந்துட்டு ஆண்டுட்டு போய் சொல்றாங்க, நாங்க மடிந்து போகிறோம் என்று. ஆனால் கூட இருக்கிறவர் யாருன்னு தெரியல. அவைகள் எல்லாம் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் என்பதை மறந்துட்டாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குது. சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எதிராக வந்த பொழுது உடனே சிருஷ்டி கர்த்தரை மறந்து விடுகிறோம். பரிகாரங்களை தேட ஆரம்பித்து விடுகிறோம். இல்லை, உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். பயப்பட வேண்டாம். அவர் எழுந்து சொன்னார், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அவர் சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிருச்சு. பாருங்க, அவ்வளவு பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். எனவே எதற்காக பயப்படணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்று, பின்பாக இதோ யுத்த வீரர்கள் தங்களை அழிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் சேனைகளோடு நின்று கொண்டிருக்கிறான். முன்பாக வழி இல்லை, அடைக்கப்பட்ட நிலைமை. பயந்தார்கள். ஆனால் மோசே பார்த்த ஆண்டவர் சொன்னார், உன் கோலை நீட்டி கடலை செங்கடல் இரண்டாக பிளந்து விடு என்று சொல்லி, வாழ்க்கையில பிரச்சனைகளை மாற்றி இல்லாத இடத்திலிருந்து வழியை நமக்கு உண்டாக்குகிற தேவன் உங்களோடு என்னோடும் இருக்கிறார். செங்கடலை ஜனங்களுக்காக பிளந்து அதில் நடந்து போகும்படி செய்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். வழியே இல்லைன்னு சொல்லி நம்ம பயந்து கொண்டிருக்கலாம், தேங்கி கொண்டிருக்கலாம். அதுல வழியை உண்டாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒன்று மாத்திரம் உறுதி, மோசையோடு இருந்த ஆண்டவர், யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு வந்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மளை நடத்துகிறார். வனாந்தர பாதையா மன்னாவை கொடுப்பார், தண்ணீரை கொடுப்பார், போஷிப்பார், பாதுகாப்பார், கைவிடவே மாட்டார். அந்த தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மரண பரியந்தமும் நம்மளை வழி நடத்துகிற தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.